வணக்கம் நண்பர்களே. நாம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்துல எத்தனை உயிரினங்கள் நம்மளை சுற்றி வாழ்ந்துட்டு இருக்கு. அதுல ரொம்ப மோசமான மனிதனை ரொம்ப ஷார்ட் டைம்ல கொள்ளக்கூடிய 5 உயிரினங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோல நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான உயிரினங்களை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நிறைய இருக்கு. என்னடா இதெல்லாம் கூட நம்மளை கொள்ள முடியுமா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்பைடர்ஸ்லேயே நிறைய வித்தியாசமான டேஞ்சரஸான ஸ்பைடர்ஸ் இந்த உலகத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 40,000க்கும் அதிகமான ஸ்பைடர்ஸ் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ரொம்பவே மோசமான ஒரே கடியில் மனுஷனுக்கு கொள்ளக்கூடிய இதுதான் பிளாக் விடோ ஸ்பைடர். ஸ்பைடர்ஸில் இவ்வளோ இனங்கள் இருந்தோம், அதெல்லாம் விட இது இவ்வளோ ஆபத்தாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏற்பட்ட பாதிப்புகளும் உயிரிழப்புகளும் தான் காரணம். இன்னும் சொல்ல போனால் பிளாக் விடோ ஸ்பைடர்ஸை பேஸ் பண்ணி ஹாலிவுட்டில் நிறைய மூவிஸ் கூட ரிலீஸ் ஆயிருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்பவே டார்க் பிளாக் கலர்லையும் அதோட வயிற்று பகுதியில் ஒரு சிவப்பு கலர் கோடு போன்ற பகுதி இருக்கிறத வச்சும் இது பிளாக் விடோ ஸ்பைடர்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதனால தான் இதுக்கு பிளாக் விடோ ஸ்பைடர்னு பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதனால கிடையாது. பொதுவாக இந்த பிளாக் விடோ ஸ்பைடர்ஸில் ஃபீமேல் ஸ்பைடர்ஸ் தான் மேல் ஸ்பைடர்ஸை விட அளவில் பெருசாகவும் அதிக விஷத்தன்மையை கொண்டிருக்கும். உருவத்தில் ஃபீமேல் ஸ்பைடர்ஸ் மேல் ஸ்பைடர்ஸை விட பெருசாக இருக்க காரணத்தினால மேல் ஸ்பைடர்ஸை வெறும் மேட்டிங் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்குமா. மேட்டிங் முடிஞ்சதுமே அந்த மேல் ஸ்பைடர்ஸையே ஃபீமேல் ஸ்பைடர்ஸ் சாப்பிட்ருமா. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் இதை பிளாக் விடோ ஸ்பைடர்ஸ்னு சொல்கிறாங்க. இருக்கிறதுலேயே இந்த உலகத்தில் மிகவும் மோசமான ஸ்பைடர் இனங்களில் இந்த பிளாக் விடோ ஸ்பைடர் தான் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. முதல் இடத்துல பிரசிலியன் வேண்டனிங் ஸ்பைடருங்கிற ஒரு ப்ரௌன் ஸ்பைடர் தான் இருக்குது. ஆனால் அதோட இறப்பு விகிதத்தை விட இதோட இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கனால தான் இறப்பு விகிதத்தை வச்சு கணக்கு பண்ண பிளாக் விடோ ஸ்பைடர் தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. அதனால தான் இது உலகத்திலே டேஞ்சரஸான மனிதர்கள் கொள்ளக்கூடிய உயிரினங்களை நம்ம வச்சிருக்கோம். ஃபீமேல் ஸ்பைடர்ஸ் பொதுவாக 1.5 இன்ச்சஸ் வரைக்கும் வளரும், அதாவது 38 mm. ஆனால் மேல் ஸ்பைடர்ஸ் அதில் பாதி அளவு தான் இருக்குமா. இந்த பிளாக் விடோ ஸ்பைடர்ஸ் சிறு சிறு பறவைகளையும் தன்னோட இனத்தை சேர்ந்த மற்ற மேல் ஸ்பைடர்ஸையும் சாப்பிட்டு தான் உயிர் வாழுது. பொதுவாக இது காட்டுப்பகுதியில் அதிகமாக காணப்படுறதில்ல. அதுக்கு மாறாக மக்கள் அதிகமாக வசிக்கிற இனங்களுக்கு அருகில இது அதிகமாக காணப்படுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கார் டென்ட், மோட்டார் ரூம்ஸ், கார் இன்ஜின், ரிப்பேரான வெஹிக்கிள்ஸ், இது மாதிரியான விஷயங்கள்ல தான் இது அதிகமாக காணப்படுது. இன்னொரு இம்பார்ட்டன்டான மேட்டர் என்ன, இந்த மேல் ஸ்பைடர்ஸ்க்கு விஷத்தன்மை ரொம்பவே கம்மி. இது கடிச்சா பெருசாக நோயாது. ஆனால் இந்த ஃபீமேல் ஸ்பைடர்ஸோட ஒரே கடி முழுசாக வளர்ந்த ஒரு பெரிய காட்டு யானையவே கொன்னுடும். இதுக்கு காரணம் இதோட விஷத்தோட வீரியம் ஒரு ராட்டில் ஸ்னேக்கோட பாய்சனை விட கிட்டத்தட்ட 15 மடங்கு அதிகமாக இருக்குமா. இந்த மாதம் இந்த ஸ்பைடரை பார்த்து ஏன் எல்லாரும் பயப்படுறாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அமெரிக்காவில் மட்டும் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இந்த பிளாக் விடோ ஸ்பைடர்ஸ்னால 2500 பேருக்கு மேல பாதிக்கப்படுறாங்க. அதுல 50லேருந்து 100 பேர் வரைக்கும் இறந்தும் போறாங்க. பிளாக் விடோ ஸ்பைடர்ஸ் கடிச்ச உடனே ஒரு விதமான ரெட் கலர் ரேஷஸ் உடம்புக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே உடல் முழுக்க அந்த ரேஷஸ் ஆரம்பிக்கும். எக்ஸாக்டா 10 to 15 மினிட்ஸ்ல மயக்க நிலை உண்டாகும். அதுக்குள்ள ஆன்டிவெனம் கொடுத்துட்டா பேஷண்ட்டை நம்மளால காப்பாற்ற முடியும். இல்லைனா வெனம் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு ஃபுல்லாக கலந்து பேஷண்ட்டுக்கு பிளட் ஃப்ளோ அதிகமாக ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரத்திலேயே நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தை பாதிச்சு கடைசியாக நம்மளோட லங்ஸ் அண்ட் ஹார்ட்டையும் பாதிக்க ஆரம்பிச்சிடும். இதோட வெனம்ல அதிகப்படியான நியூரோடாக்சின் இருக்கணும். குறிப்பிட்ட டைமுக்குள்ள ஆன்டிவெனம் கொடுக்கணும். பேஷண்ட் கண்டிப்பாக இறந்து போயிடுவாங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் வரப்போகிற உயிரினம் இது ஆக்டோபஸ் வகையை சேர்ந்தது. ஆக்டருக்கு ரொம்பவே அழகான கியூட்டாக இருக்க இது நம்ம என்னடா பண்ண போகணும்னு நினைக்கணும். இந்த நம்ம தப்பு நீங்கள் நினைக்கிறத விட ரொம்பவே டேஞ்சரஸான பிக்சர் தான் இந்த ப்ளூ ரிங்ட் ஆக்டோபஸ். ஒரு பேருக்கு ஏற்ற மாதிரி உடல் முழுக்க ப்ளூ கலர் ரிங்ஸ் ஏதாச்சும் நீல கலர் வளையங்களோட தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரிங்ஸ் இதால் எப்போ வேணாலும் ஒளியில் வைக்கவும் முடியும். கலர்ஸையும் சூரியனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணவும் முடியும். கடலோட ஆழம் குறைந்த பகுதிகளான மணல் திட்டுகளையும் பவளப்பாறைகளையும் இதை அதிகமாக பார்க்க முடியும். அதுக்கு காரணம் இதால் மணல் திட்டுகளையும் பவளப்பாறைகளையும் தன்னோட உடலை வச்சு அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸை சேஞ்ச் பண்ணி கேமஃப்ளேஜ் ஆக முடியும். நிலத்தில் பார்த்தா இந்த இப்படி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னோட கலர்ஸை சேஞ்ச் பண்ணி கேமஃப்ளேஜ் ஆகுது ஒரு ப்ராசஸ் தான். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 to 20 சென்டிமீட்டர்ஸ், அதாவது அதிகபட்சமாக 5 to 8 இன்ச்சஸ் தான். ஆனால் இதோட லைஃப் டைம் ரொம்ப கம்மி, 2 to 3 இயர்ஸ் தான் உயிரோடவே வாழும். பொதுவாக இது கடலில் இருக்க சிறு சிறு நண்டுகளையும் சிறிய வகை மீன்களையும் வேட்டையாடி தன்னோட உணவாக்கி கொள்ளுது. ஆக்டோபஸ் வகை இனங்களிலேயே இந்த ப்ளூ ரிங்ட் ஆக்டோபஸ் தான் ரொம்ப ரேர் அண்ட் டெட்லியஸ்ட் கிரீச்சர். அதனாலே இது கிழக்கு ஆஸ்திரேலிய கடற்பகுதிகளையும் பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியிலும் ரொம்பவே அதிகமாக காணப்படுது. ப்ளூ ரிங்ட் ஆக்டோபஸ் நேரடியாக மனிதர்களை தாக்குறது கிடையாது. இதோட தாக்குதல் ரொம்பவே ரேர் தானாமா. எதிர்பாராத நேரங்களில் தான் இதால் மனிதர்களுக்கு தாக்குதல் ஏற்படுது. பவளப்பாறைகளில் இது அதிகமாக காணப்படுறதுனால சிலர் இதை பவளப்பாறைன்னு நினைச்சு கையில் எடுத்து தொட்டு பார்க்கணும்னு நினைக்கும் போது தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், இதை தொட்ட உடனே இது தனக்குள்ள இருக்க பயங்கரமான விஷயத்த நமக்கு உடம்புக்குள்ள செலுத்தும். இதோட வெனம்ல உலகத்தில் ரொம்ப பொடிய வெனம்ல ஒன்று. அதாவது இதோட வெனம்ல கிட்டத்தட்ட நியூரோடாக்சின், டெட்ராடாக்சின், அசிட்டாம், டெட்ராமைன், ஆப்போஃபாமின், டௌரின், அஸ்ட்லோகோயின் அண்ட் டோபமைன் மொத்தம் 7 வகையான டாக்சின்ஸ் கலந்துருக்கு. இது ஒருத்தவங்க தாக்கப்பட்டு அதோட விஷயம் உடம்புக்குள்ள போனதுக்கப்புறம் சிவியரான வலியை மூலம் உண்டாக்கும். அடுத்ததாக அவங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். அடுத்த ஒரு சில நிமிடங்களிலேயே எங்கள் இதயத்திற்கு கொஞ்சம்
கொஞ்சமாக செயலுக்கு ஆரம்பிக்கணும். தென் உங்கள் பாடியும் பேரலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கூட மூமெண்ட்ஸ் இருக்காது. அடுத்த சில நிமிடங்கள் நம்ம சுயநினைவிலிருந்து இறந்துருவோம். இதோட விஷயத்தில் ஒரு துளுக்கும் கம்மியான அளவு போகும். கிட்டத்தட்ட 26 மனிதர்களை ஒரே நேரத்தில் கொள்ள முடியும். அதுவே ஒரே நிமிஷத்துக்குள்ள. அப்படிங்கப்பா, இனிமேல் பவளப்பாறைங்க பக்கத்தில் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது நம்மளை கடிச்சதுக்கான வழியை கூட நம்மளால பெருசாக உணர முடியாமல் சின்னதாக ஏதோ கொசு கடிச்ச மாதிரி தான் இருக்குமா. இதனாலேயே பாதிக்கப்பட்ட நிறைய பேர் நம்ம யாரால பாதிக்கப்பட்டிருக்கோமான்னு தெரியறதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுவாங்களாம். எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், இதோட விஷயத்துக்கு ஆன்டிவெனமே கிடையாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதால் தாக்கப்பட்டீங்கன்னா உங்களுக்கு டெத் கன்ஃபார்ம். மனிதர்களை கொள்ளக்கூடிய பயங்கரமான உயிரினங்கள்னு சொல்லிட்டு அதில் பாம்பு வரலன்னா எப்படி? இப்போ நம்ம பார்க்க போகிறதும் ஒரு பாம்பு தான், பிளாக் மாம்பா. ஜென்ரலாக அவங்கக்கிட்ட வேர்ல்ட்லேயே ரொம்ப டேஞ்சரஸான பாம்பு எதுன்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு டக்குன்னு கிங் கோப்ரா அப்படின்னு தானே சொல்லுவீங்க. ஆமாம், அது என்னவோ உண்மை தான். ஆனால் அதுக்கு காரணம் அதால் ஒரே நேரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விஷத்தை செலுத்த முடியும். உலகத்தில் எந்த ஒரு பாம்பாலையும் இந்த அளவுக்கு விஷத்தை செலுத்த முடியாது. ஆனால் அந்த பிளாக் மாம்பனால அந்த அளவுக்கு விஷத்தை செலுத்த முடியாமல் போனாலும் இதோட எஃபெக்ட் கிங் கோப்ரா விஷத்தோட எஃபெக்ட்டுக்கு ஈக்குவலாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன தான் அதிக அளவு விஷத்தை கிங் கோப்ரா செலுத்தினாலும் இதனால் கடிபட்டு உயிரிழந்தவங்க எண்ணிக்கை ரொம்பவே கம்மி தான். கடந்த 14 வருஷமாக கிங் கோப்ரா கடிச்சு இறந்து போனவங்க யாருமே கிடையாது. அது சரி, இதுக்கு ஏன் பிளாக் மாம்பான்னு பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? இது பிளாக்காக இருந்திருக்கும், அதனால் வந்துச்சுன்னு நினைக்காதீங்க. இது பிளாக்காக இருக்காது, ப்ரௌன் அண்ட் பழுப்பு நிறத்தில் தான் இருக்கும். இப்போ வாயை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் கலரில் தான் இருக்கும். அதனால தான் இதை பிளாக் மாம்பான்னு சொல்கிறாங்க. பிளாக் மாம்போட அதிகபட்ச லென்த் 2 3 மீட்டர் வரைக்கும் தான் வளரும். அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஸ்னேக்கும் இது தான். எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மைல்ஸ்/ஹவர் வரைக்கும் இதால் ஸ்பீடாக போக முடியும். உலகத்தில் 97% பிளாக் மாம்பாக்கள் ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டில் தான் அதிகமாக இருக்குது. பொதுவாக இது பாறை இடுக்குகளையும் ஓப்பன் உட்லேண்ட்ஸ்லையும் மரக்கிளைகளையும் தான் அதிகமாக காணப்படும். ஆப்பிரிக்க பழங்குடியின மக்கள் பிளாக் மாம்பர்ஸ் பொதுவாக மனுஷங்களை சேஸ் பண்ணி அட்டாக் பண்ணும் அப்படின்னு நிறைய கதைகளில் சொல்லியிருக்காங்க. ஆனால் சயின்டிஸ்ட் அதை மறுத்து இது மனுஷங்கள்கிட்ட விலகி இருக்கத்தான் பார்க்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ ஸ்பெஷாலிட்டிஸ் இந்த ஸ்னேக்கு இருக்குன்னா கண்டிப்பாக இதோட பாதிப்பு ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். எஸ், இதோட வெனமில் வெறும் 2 ட்ராப்ஸாகவே போதும் முழுசாக வளர்ந்த ஒரு மனிதனே இதால் கொல்ல முடியும். மேக்ஸிமம் இதால் இதோட ஒரே கடியில் 6 7 ml வெனமை இன்ஜெக்ட் பண்ண முடியும். இந்த அளவு வெனமே போதும் ஒரு வளர்ந்த பெரிய ஆப்பிரிக்க யானையவே போட்டு தள்ள முடியும். இப்படி பார்த்தா இதோட ஒரே கடியில் சுமார் 20 பேரை இதால் கொல்ல முடியும். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் இதால் பாதிக்கப்படுறாங்க. அதில் 20,000க்கும் அதிகமான மக்கள் இறந்து போகிறாங்க. இந்த பிளாக் மாம்பா நம்மளை தாக்கும்போது இமீடியட்டாக நமக்கு பயங்கரமான வலியும் அதோட கடிப்பட்ட இடத்துல வீக்கமும் ஏற்படும். அதோட விஷத்தில் இருக்க நியூரோடாக்ஸ் நம்ம ரத்தத்தில் உள்ள செல் திசுக்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு லேசான மயக்கமும் பார்வைத்திறன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்கும். எக்ஸாக்டாக 10 to 15 மினிட்ஸில் நம்ம சுயநினைவை இழக்க ஆரம்பிச்சிருவோம். உடனடி மருத்துவ உதவி நமக்கு கிடைக்கலன்னா 30 நிமிஷத்துக்குள்ள கண்டிப்பாக நம்ம இறந்துருவோம். உங்களில் எத்தனை பேருக்கு நண்டு நத்தை வந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும்? அவங்களுக்கான இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும். உலகத்திலேயே ரொம்பவே மெதுவாக ஸ்லோவாக நகரக்கூடிய உயிரினங்கள் ஒன்று தான் நத்தை. பார்க்குறதுக்கு ரொம்பவே சாஃப்டாகவும் அழகாகவும் இருக்க இந்த நத்தையால் உங்களை கொல்ல முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுது? எஸ், இந்த ஒரு நத்தையால் நம்மளை கண்டிப்பாக கொல்ல முடியும். அதுதான் இந்த கோன் ஸ்னேல். நம்ம பீச் பக்கம் போனோம், அங்கே மணலில் நிறைய நத்தை ஓடுகளையும் கிளிஞ்சர்களையும் பார்க்க முடியும். கரெக்டாக அதில் ஒரு வகையை சேர்ந்தது தான் இந்த கோன் ஸ்னேல். கோன் ஸ்னேல் ஒரு கடல்வாழ் நத்தை. அதாவது இது உப்பு தண்ணியில் மட்டும்தான் வாழும், நன்னீரில் வாழாது. இது பொதுவாக ரொம்பவே பாவமான நீரோட்டங்களையும் கடல் பகுதிகளில் மட்டும்தான் காணப்படும். பெரும்பாலும் வெஸ்டர்ன் இண்டோ பசிபிக் ரீஜன்லையும் ஆஸ்திரேலியன் கடல் பகுதியிலும் தான் அதிகமாக காணப்படுது. சாதாரண மணல் பரப்புகளையும் மற்றும் பவளப்பாறை முகப்பலையும் தான் அது அதிகமாக காணப்படுது. இது அதிகபட்சமாக 6 to 9 இன்ச்சஸ் வரைக்கும் தான் வளரும். சின்ன சின்ன கடல் மீன்களையும் கடல் புழுக்களையும் தான் இந்த கோன் ஸ்னேல்ஸோட இரையாக்கி கொள்ளுது. கோன் ஸ்னேல் ரொம்பவே பாய்சனஸான கடல் வாழ் உயிரினங்கள் ஒன்று. ஒரே ஒரு கோன் ஸ்னேல்லேருந்து கிடைக்கிற வெனம் மட்டுமே போதும் கிட்டத்தட்ட அதை வச்சு 700 பேரை கொள்ள முடியும்னு சொல்றாங்க. இப்போ நீங்க பாக்குற மாதிரி இதோட முன்பகுதியில் இருக்க அந்த வால் போன்ற பகுதி தான் ஹைப்போடர்மிக் நீரில். இதை பயன்படுத்தினா இது இதோட டேஞ்சர்ஸ் வெனமை இது மற்ற உயிரினங்கள் மேல இன்ஜெக்ட் பண்ணுது. கோன் ஸ்னேல்ஸோட வெனமை பொதுவாக பெப்டைட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த வெனம்ல ரொம்பவே ஆபத்தான டாக்ஸின்ஸ் நிறையவே கலந்துருக்கு. கோன் ஸ்னேலோட வெனம் ரொம்பவே டிஃபரெண்டான, ஏன்னா இதுல 100க்கும் அதிகமான காம்பவுண்ட்ஸ் கலந்துருக்குன்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த வெனம்ல கோனோடாக்ஸ்ங்கிற பாய்சன் அதிக அளவு கலந்துருக்கு. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கோன் ஸ்னேலால பாதிக்கப்படுறாங்க. அதுல 300 to 400 பேர் வரைக்கும் இறந்தும் போறாங்க. ஆனா இந்த கோன் ஸ்னேலோட வெனமை வச்சு தான் நிறைய பெயின் கில்லர் மெடிசன்ஸை உருவாக்கிட்டு இருக்காங்க. இது மூலமா உருவாக்கப்படுற சிங்கோடைப் பெயின் கில்லர் ட்ரக் மார்பினை விட 1000 மடங்கு அதிக பவர்ஃபுல்லா இருக்குமா. அது மட்டும் இல்லைங்க, இதுல இருந்து உருவாக்கப்படுற பெப்டிட்ஸ் மூலமா அல்சைமர் டிசீஸ், டிப்ரெஷன் கூட போக்க முடியும். இந்த கோன் ஸ்னேலால தாக்கப்பட்ட உடனே இமீடியட்டா இதோட வெனமை நம்ம உடம்புக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணி இந்த வெனம் நம்ம உடம்புக்குள்ள போன அடுத்த நொடியே நம்ம உடம்பு ரத்தத்துல இருக்க செல்களை பாதிச்சு நம்ம உடம்பு அப்படியே பேரலைஸ் ஆகணும். உடனடி மருத்துவ உதவி நமக்கு கிடைக்கலன்னா அதிகபட்சமா 3 to 5 நிமிடங்களுக்குள்ளேயே நம்ம இறந்து போயிடுவோம். இப்போ புரியுது இது ஏன் இவ்வளவு டேஞ்சரஸான ஒரு ஸ்னேல் அப்படின்னு.
கடைசியாக நம்ம பார்க்க போகிறது இது எல்லாத்தையும் விட ரொம்ப டேஞ்சரஸான ஒரு உயிரினம் தான். பொதுவாக அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இது அழகோட பயங்கர ஆபத்தையும் தனக்குள்ளே வச்சிருக்கு. பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ். உங்களை நிறைய பேருக்கு இந்த பாக்ஸ் ஜெல்லிஃபிஷை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆனால் தெரியாதவங்களுக்கு இதை பற்றி சொல்லலாம். இது ஒரு ஃபிஷ் தான். ஆனால் இதோட உடலமைப்பு வேறு மாதிரி, அதாவது பார்க்குறதுக்கு சாதாரண மீன் மாதிரியே இருக்காது. இது ஏன் பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ்னு சொல்கிறாங்கன்னா இதோட தலைப்பகுதியில் கூடை வடிவிலான ஒரு பெட்டியை கவுத்து வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கனால தான் இதை பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ்னு சொல்கிறாங்க. அதோட பார்க்குறதுக்கு ரொம்பவே டிரான்ஸ்பரண்டான ஷேப்லையும் ரொம்பவே சென்சிட்டிவாகவும் இருக்கும். இதோட உடம்புல இருக்க இந்த ஆபத்தான வால் போன்ற டென்டக்கிள்ஸ் தான் உலகிலேயே மிகவும் ஆபத்தான உயிரினங்களை ஒன்றா மாற்றிருந்து சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஸ், அதுக்கு காரணம் இந்த டென்டக்கிள்ஸ் தான். அமெரிக்காவில் எடுத்த ஒரு சர்வே லிஸ்ட்டில் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 100 பேர் பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ்னால இறந்து போயிட்டு இருக்காங்கன்னு ஒரு ரிப்போர்ட் பதிவு செஞ்சுருக்காங்க. சராசரியாக ஒரு முடிவில் பாக்ஸ் ஜெல்லிஃபிஷோட எடை 4.4 பவுண்ட்ஸ், அதாவது 2 கிலோ தான். இந்த அளவுள்ள ஒரு ஜெல்லிஃபிஷ்னால ஒரே சமயத்தில் கிட்டத்தட்ட 60 பேரை கொள்ள முடியும். டென்டக்கிள்ஸோட நீளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 அடி வரைக்கும் இருக்கும். இது மூலமாக தான் இது மற்ற மீன்களை தாக்கி தன்னோட உணவாக்கி கொள்ளுது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து இருக்க இந்த ஜெல்லிஃபிஷ் தான் உலகத்திலேயே ரொம்ப குட்டியான, அதோட ரொம்ப விஷத்தன்மையோட ஒரு பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ். இதோட பேர் இர்கான்ஷி. இந்த பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ்க்கு எத்தனை கண்ணு இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னோட கேள்வி 2 கண்ணு தானே இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதுதான் இல்லை, இதோட தலையை சுற்றியும் நிறைய கண்கள் இருக்குமா. கிட்டத்தட்ட 24 கண்களுக்கு மேலே இருக்குமா. பாக்ஸ் ஜெல்லிஃபிஷோட தாக்குதலில் உள்ள அதிகமான தாக்குதல்கள் ஆஸ்திரேலியா கடலோர பகுதிகளில் தான் ஏற்படுது. பொதுவாக ஜெல்லிஃபிஷ் தான் மனிதரை தாக்குது கிடையாது. கடற்பகுதியில் ஆழம் குறைந்த பகுதிகளுக்கு வரும்போது தான் மனிதர்களோட தொடர்பு ஏற்படுது. இந்த ஜெல்லிஃபிஷ்னால நீங்கள் தாக்கப்பட்டீங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களால் ஃபீல் பண்ண முடியுமா? வாங்க பார்க்கலாம். சப்போஸ் இதால் நீங்கள் தாக்கப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரொம்பவே கொடுமையான ஒரு வலி உங்களுக்கு ஏற்படும். அந்த வலி எப்படி இருக்குன்னா, இரும்பு கம்பியை நல்லா நெருப்பில் பழக்க வச்சு உங்களுக்கு ஒரே இடத்துல திருப்பி சுட்டாகி போயிருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த வலி இருக்கும். இதோட வலி மட்டும் இல்லை, வாழ்க்கை முழுக்க ஆறாத தலைமையை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடும். இதோட டென்டக்கிள்ஸில் இருக்க அந்த குட்டியான சின்ன மைனூட்டான ஸ்பைக்ஸ் தான் இவ்வளவு காயங்களையும் வலியையும் உங்களுக்கு உண்டாக்குது. இதை நீங்கள் தொட்ட உடனே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அந்த ஸ்பைக்ஸ்லாம் வெளியே வந்து நியூரோடாக்ஸுங்கிற ரொம்பவே டேஞ்சரஸான விஷத்தை உங்கள் உடம்புல செலுத்திட்டு போயிடும். பக்கத்தில் ஏற்பட்ட ஒரு சில வினாடிகள்லேயே அதிகப்படியான வலியையும் மயக்கத்தையும் உண்டாக்கி உங்களை அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் இதோட விஷயம் நம்மளோட நரம்பு மண்டலத்தையும் பாதிச்சு இதே திருப்பியே கொஞ்ச நேரத்திலே செயலுக்கு செஞ்சிடும். இன்னும் ஷார்ட்டாக சொல்ல போனால் தாக்கப்பட்டவங்க கிட்டத்தட்ட 2-3 நிமிடங்களுக்கே இறந்து போயிடுவாங்க. இது எவ்வளோ ஷார்ட் டேர்ம் பீரியட் அப்படின்னா, நீங்கள் கடல் பகுதியில் தாக்கப்பட்டீங்கன்னா உங்களை கரைக்கு கொண்டு வரதுக்குள்ளேயே நீங்கள் இறந்துருவீங்க. இப்போ போய் தான் இது என் உலகத்தில் டேஞ்சரஸான உயிரினங்களில் ஃபர்ஸ்ட் இருக்குன்னு. ஆனால் என்னதான் கொடுமையான விஷயமா இருந்தாலும் இதோட விஷத்தை முறியடிக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்குது. நம்ம டெய்லி சமையலறையில் கூட பார்க்கலாம், நம்ம சமையல் கூட பயன்படுத்துவோம். அதுதான் வினிகர். என்னடா சொல்கிற வினிகர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் வினிகர் தான். இது காயப்பட்ட இடத்துல ஊற்றின உடனே விஷல வீரியத்தன்மை இறக்க செஞ்சு விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக முறியெடுக்க செஞ்சிடும். ஜெல்லிஃபிஷ்னால தாக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குற முதல் உதவியில் இதுதான் ரொம்பவே முக்கியமானதும் கூட. இந்த நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா ஃபேக்ட்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.